இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவறதுக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். விடுதலை கிழமையர்களுக்கு வணக்கம். வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி சந்தேகம் வந்திருக்கோம்? அதாவது உலகத்திலேயே ஆடியோ வீடியோவுக்கு ஃபேமஸான ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா நம்ம சல்சா பார்ட்டி தான். ஜல்சா பார்ட்டி தான். ஆனா அவங்கதான் முன்னாடி வருவாங்க. மாசத்துக்கு ஒரு வீடியோவும் வாரத்துக்கு ஒரு ஆடியோவும் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுட்டு கிடப்பானுங்க. அதை தாண்டி வேற ஒரு கட்சி முன்னாடி வந்துருக்கு. அது தமிழ்நாட்டுல அப்படி யாருமே இல்லப்பா. தமிழ்நாடு இல்ல, அது ஒரு தனி தீவு. அவருக்கு அவர் பாஷையில சொன்ன அந்த மணிக்கு அந்த தீவுலாம் ஒண்ணும் கிடையாது. இவரு நான் தனி நாடு, எனக்கு தனி மாநிலம். இப்படி எங்க அண்ணன் தான் சொல்லுவாரு. உங்க அண்ணன் தான் சொன்னாரு. எங்க அண்ணனை மரியாதை பேசுங்க. மரியாதை அந்த குடியார தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். எங்க அண்ணன் குடிக்க மாட்டார்னு யாரு சொன்னா? காலையில எங்க அண்ணன் குடிப்பதெல்லாம் நீரார தண்ணி தான் குடிப்பார். நீரார தண்ணி இல்லைங்க, அது பேரு. அதுக்கு பதிலா அந்த சங்கி மாதிரி மாட்டு மூத்துறதையாவது குடிக்கலாம். காலையில எந்திரிச்சு மூத்துறத குடிச்சாவா? குடிக்கிறத சொல்லி தப்பா பேசுறீங்க. தமிழ்நாட்டுல குடிமக்கள் எல்லாம் சண்டைக்கு வந்துட்டு போறாங்க. சரி, ஓகே. நம்ம நேரா தாளை என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஒண்ணும் இல்ல, ஒரு ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு, அதை கேளுங்க. தப்பான இந்த நாட்டை நாசமாக்கின முதல் ஆளு கருணாநிதன். அண்ணாதுரை வரைக்கும் சரியா இருந்த ஆடு அவன் ஆரம்பிச்சு விடுறான். அண்ணாதுரை பல ஊர் மாதிரி பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள நுழைறான். அதுல கருணாநிதி அக்கா வீட்டுக்குள்ள நுழைறான். முரசொலி மர அம்மா நாடு இதுதான் கதை. அதுக்கப்புறம் எங்கேயாவது வர அவன் பல பொண்டாட்டி எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா. இது எங்க அண்ணன் பேசுனது இல்ல, நானும் தாடி இல்ல. இதுதான் நானும் எல்லா தம்பிகளும் இதான் நொட்டு வைங்கன்னு எங்களுக்கு தெரியும். இது எடிட் பண்ணி போட்டீங்க அவரு எங்களை மாஃப் பண்ணி போடுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா இந்த ஆடியோவை எங்கேயோ போதையில நிதானமே இல்லாத ஒரு சாதாரண திமுகவுக்கு ரொம்ப எதிரின்னு சொல்லக்கூடிய பிஜேபி காரன் கூட இந்த வார்த்தையை பேச மாட்டான். ஒரு கட்சி இருக்கலாம், அந்த கட்சியில யாரோ ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் ஒரு தலைவர்களை பத்தியோ இல்ல எதிர்கட்சியை பத்தியோ விமர்சனம் செய்யலாம், திட்டலாம், பேசலாம், எது வேணாலும் பண்ணலாம். அது கடந்து போயிற ஒரு விஷயம். நாங்க 236 தொகுதி நாங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறோம், பாதிக்கு சரிசமம், பாதிக்கு பாதி ஆண்கள் பாதி பெண்கள் பாதி நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்கூரி முண்டம் இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய இந்த ஆடியோவை பெண்கள் ஒருத்தவங்களால இந்த ஆடியோ கேட்க முடியுமா? இல்ல கேக்குறேன். மறுபடியும் நாங்க சொல்றது என்னன்னா, இதெல்லாம் எடிட்டிங்க. எங்க அண்ணன் அப்படி பேச மாட்டாரு. தமிழ்நாட்டிலேயே எங்க அண்ணனை போல ஒரு தலைவர் நீங்க பார்க்கவே முடியாது. எங்க அண்ணன் தமிழ்நாட்டு மக்களுக்காக பெண்களுக்காக பேசக்கூடியவர். எங்க அண்ணன் நீங்க இப்படியே குற்றச்சாட்டு, இதெல்லாம் சரியா? இல்ல இப்ப நாங்கெல்லாம் ஒண்ணும் குற்றச்சாட்டுல. அவன் கூட இருக்கிறவனே யாரு? அவன் தற்கூரி அதிபர் கூட இருக்கிறவனே இந்த ஆடியோ வீடியோ வேலையை செஞ்சிருக்கானுங்க. இங்க அநேகமா இந்த ஆடியோ வீடியோ வேலையை செஞ்சது மாமா பயலா இருக்குமோன்றதான் மரியாதை பேசு. மஞ்சப்பொடி மாமா. அப்போ இவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்க கூடும் அப்படின்றதான் என்னுடைய டாபிக். ஏன்னா 2 3 நாளைக்கு முன்னாடியே திருமாவை பத்தி தரகுறவா பேசினதா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. இணையதளத்துல எல்லாம் பாத்துருக்கலாம். அதுக்கு சீமான் கண்டிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. அப்போ என்னடா மயிறு நீலாம் என்ன கண்டிக்கிறியா, நான் தானே அடுத்து சீமானே அப்படின்னு சொல்லி அண்ணன் மாமா பைய அண்ணனுக்கு எதிரா அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்றது எங்களுடைய 18வது அறிவு சொல்லுது. 18வது அறிவு எங்க அண்ணனுக்கு நாங்க தனி நாடு, எங்களுக்கு நான் தான் பிரதமர்னு சொல்லக்கூடிய அந்த நாதாரி பேசலாம், நான் பேசக்கூடாதா? இல்ல நம்ம யாரையும் தரக்குறவாக இல்ல. இவனுக்கு முட்டு கொடுக்க வராங்கல்ல, யாரு இவனுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக உருவெடுத்திருக்காங்கல்ல தம்பிகள்லாம். அந்த தம்பிகளை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இல்ல தம்பிகளை போக்கு மாற்றாங்கன்றதான் நமக்கு மாற்றா. அது கத்தரகத்திலேதான் பாதி பேர் ஐயோ இங்க அடி வரலாம் அடிப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துடுறாங்க பாதி பேர். அது செகண்டரி வச்சுங்களேன். சரி, இப்ப அண்ணனை பத்தி இன்னும் நம்ம கூடுதலா தகவல் சொல்லணும் அப்படின்னா, தலைவர் மேதகு பிரபாகரன் கூட இருக்கக்கூடிய, பிரபாகரனுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவர் தான் புட்டாமன். புட்டாமனே மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான்
அண்ணன் சீமான். இல்ல. இப்ப தலைவர் பிரபாகரனையும் பேசுறாரு, புட்டம்மானையும் பேசுறாரு, அண்ணன் பேரறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டுக்காக உழைத்த நம்ம வந்து இவங்களை திமுக அண்ணா திமுக தலைவர்கள் பாக்குறத தாண்டி தமிழ்நாட்டுக்காக தன்னோட உழைப்ப இங்க போட்ட தலைவர்கள் உருவாக்கிய பக்குவப்படுத்திய தலைவர்களை இவ்வளவு தரைகுறவா பேச முடியும் அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளவு வன்மை இருந்திருக்கும், எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். இல்ல அந்த இது வந்து கோபமா கூட நல்லா பார்க்க முடியல. இது வன்மம் கோபம்லாம் கிடையாது. இது வாங்குற பணத்துக்கு ஒரு சரியா வேலை செய்யறாரு கூறு. அது சரி, அப்படிதான் நம்ம அதை வேணா ஏத்துக்கலாம் தான். ஏன் அதை நம்ம வாங்குற பணத்துக்கு சொல்றோம்னா 2011 வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி பிரகடனம் பண்ணாங்க. ஆனா 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல வந்து அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. என்னத்தை இங்க அறுத்து தள்ளுனாங்க. இல்ல எங்க ஈழம் மறந்துச்சு. அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக விமர்சனமே பண்றது கிடையாது. அதுக்கு எதிர்மாற ஆட்சியிலேயே இல்லாத ஒரு கட்சியான திமுக விமர்சனம் செய்யுது. சோ இந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம டோட்டலா வந்து பசங்க, அதாவது இளைஞர்களை வந்து டோட்டலா காயடிக்கிறது பண்றது. ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஏன் வந்து கட்சி விட்டு முன்னணி நபர்கள்லாம் வெளியேறாங்க, அதுல வந்து கட்சிக்கு வந்து பாதிப்பா இல்லையா அப்படின்னு அவர் வந்து நெறியாளர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு. வீடு சிமெண்ட் வந்துருச்சு, கல் வந்துருச்சு, கட்டணும், வீடு கட்டி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நான் தான் வந்து தலைவர், நான் தான் வந்து ஆளு, நான் தான் வந்து இவன் அப்படின்னு சொல்லி 2 யூடியூப் சேனல்ல பேசிட்டா பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போன தம்பிகளை வந்து பேசுறாப்ல. அது தம்பிகளை வந்து விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவனுடைய யோகியதை எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வெளியில வரோம். அதை வந்து நம்ம ஒரு சில சான்றோட சொல்லலாம். இப்போ வந்து தோழர்கள் வந்து நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அதுல கோயம்புத்தூர் தோழர் ஒருத்தர் கூட இடையில 12 லட்சம் ரூபாய் என்னுடைய சொந்த பணத்தை நான் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கூட இடையில ஒரு பெரும் பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த ஐயநாதனா இருக்கட்டும், தோழர் ராஜீவ்காந்தி, தோழர் கல்யாண சுந்தரம் போன்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியை ஒருங்கிணைக்கும் போது ஒண்ணு கூடி இவங்க தான் ஒருங்கிணைக்கிற வேலையை செஞ்சாங்க. அப்போ இவங்களை வந்து வெளியில ஏத்திட்டு இவரை வந்து உள்ள நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சமாச்சாரம் கூடுதலா என்னன்னா, எப்பவுமே சரி தான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவ சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் தான் தன்னோட குரல் ஒலிக்கணும், நான் போய் மக்களுக்கு ஏதாவது செஞ்சிட முடியாதான்னு சொல்லிட்டு அந்த வெட்கையில அதிகாரம் கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா இவர் வந்து அதிகாரங்கிறத தாண்டி இங்க ஓட்டை பிரிச்சு சிதறடிக்கிற வேலையதான் திட்டமிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியை வச்சுக்கிட்டு செய்யறாரு. நாம் தமிழர் என்ற பேரை வச்சுட்டு செய்யக்கூடிய சீமான் இங்கே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காரு, நாம் தமிழர் அப்படின்னா என்ன? நாம் தமிழர்ன்றது கட்சிலாம் கிடையாது, அது ஒரு கம்பெனி. என்ன பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர்ன்றது ஒரு கட்சி கிடையாது, அது ஒரு கம்பெனி. பிஜேபிக்கு RSSக்கு வந்து எப்படி பிஜேபி வந்து ஒரு கம்பெனியோ, அதே RSS உடைய கம்பெனி வந்து இது, அது ஃபர்ஸ்ட் இலை, இது 2வது இலை. அப்படிதான் வந்து நாம் தமிழரை பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரிதான் நடத்துறான். கம்பெனியில வந்து நீ போலாம், வேலையை கத்துக்கலாம், வெளியில வந்து பேசுறது, ஆக்சுவலி பேசுறதுன்னா அண்ணன் மாதிரி வந்து ஊன்னு கத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துட வேண்டியதான். இப்படிதான் வந்து அந்த கம்பெனியில வந்து உற்பத்தி செஞ்சு தம்பிகளை வெளியில அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ரகசியம் யாருக்காவது அந்த ஒரு தம்பிகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தம்பி அதோட சரி வெளியோட அப்புறமா வந்து நீ வெளியில உள்ள இருக்கக்கூடாது, வெளியில போ, நீ வெளியில போன அப்படின்னு திட்டுறது, போன வேணா திட்டுறது, இந்த வேலை நீ பாப்பன்றதுதான் எங்களுடைய இது. சோ இத நம்மளும் வந்து அந்த மாதிரியான போக்குல பேசக்கூடாது. பட் இருந்தாலும் இது எதையுமே நம்ம பேச கிடையாது, எல்லாம் அவரு பேசுனது, அவங்க பேசுனது நம்ம சொல்லி காட்டுறோம். அவ்வளவுதானே தவிர அண்ணாவை மதிக்கக்கூடியவர்கள், பெரியாரை மதிக்கக்கூடியவர்கள், கலைஞரை மதிக்கக்கூடியவர்கள், இவர்கள் யாரும் இந்த ஆடியோவுக்கு ரியாக்ட் பண்ணல அப்படின்னா உங்களை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து உங்களை மதிக்கிறது அப்படின்றது தெரியல. நம்ம அப்படி சொல்றதை விட உண்மையாவே அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞரையும் எம்ஜிஆரையும் முரசொலிமாறனையும் கலைஞரையும் இவங்களை போன்ற தலைவர்களை நேசிக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே நேரம் வெகுண்டு இருந்திருப்பா, எல்லாரும் வழக்கு போட்டிருப்பா, தமிழ்நாடு முழுச ஒரு பெரிய பரபரப்பா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத சும்மா சல்லிப்பா ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வழக்கு தொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய உழைப்பு, பேரறிஞர் அண்ணாவால் தான் இன்னைக்கு தமிழ்நாடே வந்து தமிழ்நாடுங்கிற பேரே அவரு வச்ச பேரு தான். இல்ல இனிமே வந்து அது நடக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட நாங்களும் இருக்கோம். ஒருவேளை அது நடக்கலன்னா உங்களுடைய அறியாமையோ இல்ல வந்து இவனுக்குலாம் எதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட்
நீங்க அப்படி கடந்து போற ஒவ்வொரு விஷயமும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து மிகவும் திசை திருப்பு வேலை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான். சோ அதனால இந்த ஆடியோவையை பார்த்து கேட்டு திருந்தாத தம்பிகள் தயவு செய்து திருந்த வேண்டுமாய் அன்போடு கேட்டு, விடுதலை களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு பகிருங்க, உறவினர்களுக்கு பகிருங்க, ஆதரவு தாருங்கள். சமூக கருத்துக்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள விடுதலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.